7வது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியில் நம்முடைய கூட்டணி வெல்லும். 2006 வெற்றி நமது தான். என்னுடைய இந்த நம்பிக்கைக்கு ஆணிவேர் தான் நீங்க. களத்தில் நாம கொடுக்க போற உழைப்பு தான் நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய போகுது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வர எதிரிகளே இல்லைன்னு ஆணவத்தில் பேசுறவே இல்லைன்னா, எத்தனை படைகள் வந்தாலும், அவங்க எத்தனை பெரிய திட்டங்களோடு வந்தாலும், அவங்களோட வியூகங்களை முறியடிக்கிற கலைஞருடைய படை என்கிட்ட இருக்கு என்ற நெஞ்சுரத்துல தான் நான் நம்பிக்கையோடு பேசுறேன். உங்களுடைய உழைப்பை 50 ஆண்டுகளா கூட இருந்து பார்க்கிறவன் தான். தேர்தல் வந்துட்டா இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறவன் தான் கருப்பு சிவப்பு தொண்டை. அசூர உழைப்பு கொடுத்து வெற்றியை எட்டி பறிக்கிறவன் தான் திமுக காரன். கொள்கை பிழைப்பிலும் சரி, கொள்கையை வென்றெடுக்கக்கூடிய உழைப்பு கொடுக்கறதும் சரி, நமக்கு நிகர் யாரும் கிடையாது. 1957 இருந்து 2024 வரை தேர்தல் களத்தில் நாம் எதிர்கொள்ளாத எதிரிகளே கிடையாது. இமயமலை போன்ற தலைவர்களிலிருந்து எத்தனையோ பேரை நம்மளை எதிர்க்காங்க. எதிரில் நின்றவங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த இயக்கம் மட்டும் எப்பவும் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது எப்பவும் மக்களோட இருக்கக்கூடிய இயக்கம். வெற்றி கிடைச்சிட்டா ஆடவும் மாட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டா தோண்டு போய் மூளையில் உட்கார்ந்துட மாட்டோம். நம்முடைய பெரிய பலமே நம்ம கட்சியுடைய அமைப்பு முறை தான். பேரறிஞர் அண்ணா உருவாக்கி தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டி காத்த அமைப்பு என்ற முறை தான் நம்மோடது. அதனால தான் தலைவர் கலைஞர் அவர்கள் உறுதியாக சொன்னார், இந்த கருணாநிதியின் கதை முடிஞ்சாலும் திமுகவின் கதை முடியாது. அந்த அளவுக்கு திமுகவுடைய உட்கட்டமைப்பு மிக மிக வலிமையானதுன்னு சொன்னார். அதனால எத்தனையோ முறை நம்முடைய இணை பகைவர்கள் உழைந்தது திமுக குதூகலமாக சொன்னவங்க காலத்திலெல்லாம் அவங்க தான் காணாமல் போயிருக்காங்க, தவிர திமுக அழியல. இன்னைக்கு வர தமிழ்நாட்டினுடைய முதன்மையான இயக்கமாக இந்தியாவிலேயே 75 ஆண்டு காலை கடந்த ஒரே மாநில அரசியல் கட்சியா அதே வலிமையோடு வீரியத்தோடு இருக்கிறோம். நாடு, நாட்டு மக்கள், நாட்டினுடைய பன்முகத்தன்மை, மொழி, பண்பாடு, மதச்சார்பின்மை இவற்றை பாதுகாக்கும் அரசியலமைப்பு சட்டம், இதையெல்லாம் காக்கக்கூடிய ஜனநாயகம்னா தொடர்ந்து செயல்படுறோம். அதனால தான் இந்த கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலரும் அரசியல் கணக்கு போடுறாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், நம்ம கொள்கை கூட்டணிக்கு எதிராக அவங்க போடுகிற கணக்கெல்லாம் தப்பு கணக்குகளாக தான் ஆகும். வெற்றி கணக்கு நம்ம கூட்டணிக்கு தான். நம்ம எதிர்க்கிற எதிர்கட்சிகள்லாம் வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் சரி, மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி, 2026 திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அதுவும் சாதாரண வெற்றி அல்ல, சரித்திர வெற்றியை பெறுவோம். நமக்கு எதிராக நம்முடைய எதிரிகளை பயன்படுத்துகிற முக்கியமான ஆயுதம் பொய் செய்திகள், அவதூறுகள். இதற்கு எதிரான நம்முடைய ஆயுதம் நம்முடைய ஆட்சியோட சாதனைகளும் நம்முடைய கொள்கைகளும் தான். நம்ம சாதனைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலே தொடர மாதிரி உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க. திராவிட இயக்கத்தால கடந்த 75 ஆண்டு கால தமிழ்நாடு எப்படி முன்னேறி இருக்கு, ஒவ்வொரு குடும்பத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை அது கொண்டு வந்திருக்கு, இளம் தலைமுறையிட்ட அதை கொண்டு போகணும். அதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஊடகமாக மாறணும். திமுகவோட அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மட்டும் அல்ல, திராவிட இயக்கத்தின் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் முன்னிலையிலையும் இருக்கக்கூடிய அடிப்படை கடமை இது. இப்போ நம்ம அமைச்சிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியும் எளிதாக அமைஞ்சிடல. நடுவில் 10 ஆண்டு காலம் நம்மளோட போராட்டம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு. ஒரு முறை எதிர்கட்சியாக கூட வரல, சோர்ந்து போயிட்டோமா, நம்ம வீட்டுக்குள்ளே முடங்கி உட்கார்ந்துட்டோமா? இல்லையே. ஒவ்வொரு நாளும் மக்களோட இருந்தோம், மக்களுக்காக குரல் கொடுத்தோம். வீதி வீதியா வீடு வீடுவா போய் மக்களை சந்திச்சோம். வீதிக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடணும். புயல் வெள்ளம்னு எந்த பாதிப்பு வந்தாலும் முதல் நாளா ஓடி போய் மக்களுக்கு உதவணும். இன்னும் பெருமிதத்தோடு சொல்லணும்னா, கொரோனாவில் உலகமே முடங்கி போனப்போ வல்லரசு நாடுகள்லாம் முடங்கி போச்சு. லாக்டவுன் நேரத்தில் கூட மக்களின் தேவைகளை கேட்டு அறிந்து அவங்க வீடு தேடி போய் உதவி செஞ்ச ஒரே இயக்கம் திமுக கழகம் தான். அதை சாதிச்சு காட்டினது தான் உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் தான். கடுமையான உழைப்பால மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதிலிருந்து நாள்தோறும் மக்கள் நல திட்டங்களை பார்த்து செயல்படுத்திக்கிட்டு வரோம். ஆளுங்கட்சியா வந்ததிலிருந்து கொரோனா, மழை வெள்ளம்னு எத்தனையோ நெருக்கடிகளை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட ஆளுங்கட்சியா நம்ம ரிலாக்ஸா இருந்தது இல்லை. 10 ஆண்டு அதிமுக ஆட்சியோட இருட்டில இருந்து மீட்டெடுப்பதை நமக்கு பெரிய சவாலா இருந்துச்சு. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் பின்னுக்கு தள்ளலாம்னு யோசிச்சு எல்லா வகையிலும் நெருக்கடி தர பாஜகவை சமாளிக்கிறோம். வெறும் தமிழ்நாட்டோட நம்ம எல்லையை சுருக்குகிற மாநில கட்சியில் திமுக இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதுக்காக பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசுறாரு? 1% வாக்கு கணக்கு சொல்லிட்டு இருக்காரு. அம்மையார் ஜெயலலிதா சொத்துக்குப்பு வழக்கில் திருவாளர் குமாரசாமி போட்ட கணக்கை மிஞ்சுகிற மாதிரி அது இருக்கு. காத்துல கணக்கு போட்டு கற்பனைகளை கோட்டை கட்டும் பழனிசாமி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு 1% உயர்ந்திருக்குன்னு உளறி இருக்கார். இல்லாததை இருப்பது போல ஊதி பெருக்கி காட்டுவது பழனிசாமிக்கு கைவந்த கலைதான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதியில போட்டியிட்ட அதிமுக 19.4 விழுக்காடு வாக்குகளை வாங்குச்சு. இதுவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில்
34 தொகுதியில போட்டிக்கிட்டும் வெறும் 20.4 விழுக்காடு வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. 14 தொகுதிகளில் அதிகமாக போட்டியிட்ட அதிமுக நியாயமாக 32.98 விழுக்காடு வாக்குகளை 2024 தேர்தலையும் பெற்றிருக்கணும். ஆனா அதை விட 12.58 விழுக்காடு வாக்குகளை குறைவாகத்தான் வாங்கியிருக்கு. எளிமையா சொன்னா 2019 சராசரியா ஒரு தொகுதிக்கு 4.16 லட்சம் வாக்கு வாங்கின அதிமுக 2024 வெறும் 2.61 லட்சம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. ஒவ்வொரு தொகுதியும் சராசரியா 1.5 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக. இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்டுறவு கணக்கே தெரியாதுன்னு நம்பி பொய் கணக்கை அவிழ்த்து விட்டிருக்கிறார். அவர் சொன்ன கணக்கு அடிப்படை அறிவுள்ள அதிமுக நிச்சயமாக கேட்டு ஒத்துக்க மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோழைச்சாமியான இருக்கக்கூடிய பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிராக பாஜகவை கண்டிச்சாரா? புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குறையில்லாத கத்தினாரா? பிரதமரை எதிர்த்து பேசுற துணியவருக்கு இருக்கா? கிடையாது. திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்தில் வெளியிலே கத்தி பேசுறாரு. கத்தி பேசினா ஜெயலலிதான்னு மக்கள் நினைச்சுக்குவாங்கன்னு நம்புறாரு. எம்ஜிஆரை போல தன்னுடைய கட்சிக்காரங்க அவர் நினைப்பாங்கன்னு நம்புறாரு. பழனிசாமி அவர்கள் என்னதான் கத்தினாலும் எப்படித்தான் கதறினாலும் அவருடைய துரோகங்களும் குற்றங்களும் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். துரோகத்தை தவிர உங்களுக்கு பெருமையா சொல்லியிருக்க என்ன இருக்கு? திமுக வரலாறு என்பது தியாக வரலாறு. பழனிசாமியுடைய வாழ்க்கை முழுக்க துரோகம். அவர் பாதம் தாங்கிய பழனிசாமி மட்டுமல்ல, பயந்தாங்குழி பழனிசாமி. இங்கே கள்ள கூட்டணியா வந்தாலும் சரி, நேரடியாக கூட்டணி அமைச்சு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் இவங்க பேராபத்தானவங்க தானே மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும். நாம ஏன் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு சொல்ற அதே நேரத்தில் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, ஏன் அவங்க வரக்கூடாதுன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும். நம்முடைய முழக்கம் வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. வெல்வோம், படைப்போம், வெல்வோம், படைப்போம். நன்றி, வணக்கம்.